ஹாய் எவரும் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம்ம மீதி இறைவன் சாந்தி சமான நிலவட்டமாக இந்த செம்பருத்தி பூ நம்ம வீட்டிலேயே ஒரு சின்ன வாழையில் கூட ஒரு சின்ன குச்சியை உடச்சி வச்சோன்னா அது வந்துடும். வரும்போது அதில் நிறைய பூ பூக்கும். அந்த பூவை வேஸ்ட் பண்ணாமல் என்ன செய்யணும், நீங்கள் வெறுமனே சாப்பிட்லாம், வெறுமனையே சாப்பிடலாம். ஏன்னா அது ஒரு இதயத்துக்கு ரொம்ப நல்லதுனால அந்த இறைவன் எந்த ஒரு நோய்க்கும் ஒரு நிவாரணம் இல்லாமல் இறக்குறது இல்லை அப்படின்னு சொல்லி குரானில் சொல்கிறோம். அப்போ இந்த பூவை நீங்கள் வெறுமனே சாப்பிட்லாம். அல்லது அந்த பூவை பறித்து அதோட 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கணும். நல்லா கொதிக்க வச்சு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை மண்டவளம் நம்ம சேர்த்துக்கிட்டு இந்த பூவை என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா அது கொதித்த பின்னாடி நல்லா அந்த பூ வெள்ளை வெள்ளையேன்னு வந்துடும். அந்த பூ நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு வந்தோடனே அந்த பூவுடைய கலர் ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கிடும். 2 ஏலக்காய் போட்டு குடிக்கும்போது நமக்கு அது நல்ல ஒரு வாசமாக இருக்கும். சும்மா குடிக்கிறத விட நல்லா வாசமாக இருக்கும். அதுக்காக 2 ஏலக்காய் பிச்சு போட்டு அதில் போட்டுட்டு அந்த பூவுடைய கலர் ஃபுல்லாக தண்ணியில் இறங்கின பிறகு நம்ம என்ன செய்யணும், அதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு நல்லா கொதித்து வந்த பிறகு நல்லா பூவை போட்டு நல்லா கொதித்து அந்த பூ வெள்ளை வெளியேன்னு வந்துடணும். மேலே வெள்ளை வெளியேன்னு வந்த பிறகு அதை அப்படியே வடிச்சிட்டு ஏலக்காவும் போட்டுரும். ஏலக்காய் போட்டு வடித்து எடுத்துகிட்டு 2 நாட்டு சக்கரை போட்டு நம்ம கலந்து அதை குடிக்கலாம். இப்படி குடிச்சிட்டு வரும்போது நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. காலையில் நம்ம டீ காஃபி குடிக்கிறதுக்கு படி இதை குடிங்க. ஏன்னா அதுதான் நோய் இல்லாமல் நம்ம வாழலாம். டீ காஃபி குடிக்கும்போது அது நோய் தான். ஏன்னா எல்லா ப்ரெசர்வேட்டிவ் ஃபுல்லாமே நமக்கு இதுதான், நோய் தான். அப்போ நம்ம இயற்கையாக கிடைக்கிறத நம்ம பயன்படுத்தி கொய்யா இலை, மா இலை, இந்த பப்பாளி இலை, இந்த செம்பருத்தி பூ இதை போட்டு காலைல ஃப்ரெஷ்ஷாக நம்ம குடிக்கும்போது நம்ம உடம்புக்கு நல்லது, நம்ம இதயத்துக்கும் நல்லது. இதை குடித்து நம்மளோட இதயத்தை பாதுகாத்து கொள்வோம்.